ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. ஐயா, எனக்கு இப்போது 31 வயது ஆகிறது. எனக்கு 17 வயது இருக்கும்போது பல பாதிப்புகளால் பய உணர்வில் சிக்கி அதிலிருந்து வெளியேற நினைத்து அதை வளர்த்து விட்டுவிட்டேன். நிறைய வருடமாக யோகா கலைகளை முயற்சி செய்து பார்த்தும் பலன் இல்லாமல் தேடி அலைந்த எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக உங்கள் வீடியோவை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. உங்கள் வீடியோ அனைத்தும் 1 வருடமாக பார்த்து வருகிறேன். உங்கள் வீடியோ பார்த்து வந்த பிறகு எனக்கு 8 வருடம் கழித்து குழந்தை பிறந்துள்ளது. மன பாதிப்பில் இருந்து நான் இப்போது மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டு இருக்கிறேன். பழைய மாதிரி நான் அதிகம் இல்லாததை இப்போது சிந்திப்பது இல்லை. எனக்குள் மாற்றம் தெரிவதை நன்றாக உணர்கிறேன் ஐயா. இருந்தாலும் பழைய சேமித்து வைத்த எண்ணம் எல்லாம் வெளியே வரும்போது பல உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது. எனக்கு இறுக்கமான மனநிலை ஏற்படும் போது உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது. அனைத்து அசைவுகளும் இயற்கை என்று புரிந்து பொறுப்புகளை கடவுளிடம் ஒப்படைத்தாலும் உடலுக்கு ஏதாவது ஆகிவிடும் என பயம் வந்து அடிக்கடி தொந்தரவு செய்கிறது. தீர்வு கூறுங்கள் ஐயா. அதாவது இப்போ நீங்கள் அந்த கடவுள் அல்லது டோட்டல் மைண்ட் அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடுறதுங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஆனால் அதை நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறுக்கங்கள்லாம் தளர்ந்துடும். அதில் நீங்கள் ஒப்படைக்கிறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் சரியாக ஒப்படைக்கலையோன்னதோ தெரில. அதனால் நீங்கள் சரியாக ஒப்படைச்சிட்டிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். அவர் பார்த்துக்கிடுவார், இறைவன் பார்த்துக்கிடுவார், டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுன்னு சொல்லி நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். பார்த்துக்கிட்டாரா பார்க்கலையான்னு சொல்லி கேள்வி கேட்டுறக்கூடாது. அதனால் பார்த்துக்கிடுவாங்க நீட்டு சொல்லிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய உபாதைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய தேவை உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் அதை அப்படியே ஒப்படைக்கிறதோடு உங்கள் வேலை முடிஞ்சுது. இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் சில தியானங்கள் சொல்கிறோம். தியானங்கள் விகர்ப தியானம்னுட்டு ஒரு தியானத்தை சொல்கிறோம். அதை இப்போ நாங்கள் பேர் அமிர்த தியானம்னு பேர் மாற்றி வச்சுருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்முடைய நூல்களில் அதுக்கு விகர்ப தியானங்கிற புக்கில் அதை விகர்ப தியானம்னு போட்டிருப்போம். அதில் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் ஏதாவது உணர்வுகளோடையோ அல்லது சூழ்நிலையோடையோ நீங்கள் இணைஞ்சிக்கிடணும். அப்படி இணைஞ்சிக்கிடுற ஒரு தன்மை வரும்பொழுது அது உங்களுக்கு நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே ஒரு மலர்வை ஏற்படுத்திடும். அதனால் இப்போ உங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுதுன்னு சொன்னால், அந்த உடல் உபாதையோடு நீங்கள் இணைகிறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உடல் உபாதை கூட சீக்கிரம் போயிடும். ரெண்டாவது, டோட்டல் மைண்டை ஒப்படைக்கிறது ஒரு பகுதி, ஃபிசிக்கலாக நீங்கள் அதோட இணைகிறது 2வது பகுதி. இந்த 2 பகுதியை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கீங்க, அதோட இதையும் சேர்த்து இணைச்சிக்கிடுங்க, சரியாக இருக்கும்.